என்னையே மெய் மறந்து வந்து கண்ணால் வந்து அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன். அதே போல் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குறாங்க, அந்த சத்தம் வந்து காதுக்கு இனிமையாகிது. அந்த மைண்ட் வந்து ரொம்பவே ரிலீஃபாக ரிலாக்ஸ் ஆகிடுது, வேறு லெவலாக இருக்குது. டிஸ்கவரி சேனல் எல்லாம் வந்து எமர்சன் காடுகளில் வந்து அந்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களே அதை மாதிரி இருக்குது. ஆனால் பெரிய ஆலமண்டியில் பாருங்கள், காலில் முட்டங்கால அளவுக்கு கூட தண்ணீர் இல்லை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது ஏஜே உலக்ஸ். நான் உங்கள் டர்ஷாட் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இன்னொரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் சபரகாம மாகாணத்தில் ரத்னபுரம் மாவட்டத்தில் வந்து குருவிட்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன். இந்த குருவிட்டான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு அழகான மறைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான நீர்வீழ்ச்சி ஒன்றிருக்கு. அதோட பேர் வந்து போபத் இல்லை. நிறைய பேர் வந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க. ஒரு அழகான இடம் ஒன்று தான். அந்த வாட்டர்ஃபாலை பற்றி தான் இன்றைக்கி காணொலி அமைய போகுது. அந்த வாட்டர்ஃபால் எப்படி இருக்குது, எப்படி வாருது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு யாராலும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்படின்னா வாங்க அந்த அழகான மறைந்திருக்கக்கூடிய அந்த வாட்டர்ஃபாலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. வாங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இதுதான் போபத் எல்லைக்கு வார என்ட்ரன்ஸ். வாங்கல ஒரு கேட் ஒன்று அடிச்சிக்கு, அதே போல் ஒரு பெரிய போர்டு ஒன்று வைக்குது, போபத் எல்லைன்னு சொல்லி குருவிட்ட பிரதேச சபை ஏற்பட்டது. இந்த இடத்துல நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் இங்கேக்கு போட்டு இது வந்து ஃபாரினர்ஸுக்கு வந்து 300 ரூபா டிக்கெட்னு சொல்லி, இங்குள்ள பெரியவங்களுக்கு 50 ரூபா, இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிறுவர்களுக்கு வந்து 20 ரூபான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம் அப்படி உள்ளுக்கு. ஓகே, உள்ளுக்கு வந்த உடனே வீடு தான் இது பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவில் இந்த இடம் வந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். நம்ம இங்கேனுக்கு இருந்து பார்க்கல, இந்த இடத்துல தான் அந்த வாட்டர்ஃபால் வந்து விளங்குது. ஒரு அழகான வாட்டர்ஃபால் வந்து இப்போ ஓகே, இங்கேனுக்கு இருந்து பார்த்தா இந்த வாட்டர்ஃபால் வந்து இப்படி தான் விளங்குது பாருங்கள். இங்கேனுக்கு வந்து எங்களுக்கு போகக்கூடிய மாதிரிக்கும். அதே போல் இந்த இடத்துல ஒரு குத்து தீவு வந்துக்குது, இந்த இடத்துல ஒரு குத்து தீவு, அந்த சைடில் ஒரு குத்து தீவு. வாட்டர்ஃபால் வந்து இந்த சைட்லேயும் தண்ணி வருது, இந்த சைட்லேயும் தண்ணி வருது. ரொம்ப அழகான இடம் உண்டு. இந்த இடத்துல வந்து நாங்கள் நடந்து இந்த இடத்த வந்து தாண்டி போகலாம். அதே போல் அதில் இன்னொரு சிறப்பான அம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தண்ணீர் நிறைந்த காலங்களில் வந்து இந்த இடத்துல ஒரு அங்கல் வந்து வல்லம் மாதிரி வச்சு மூங்கில் மட்டையில் வந்து அந்த சைடில் வந்து கொண்டுடுவார். ஸோ அதே போல் இந்த இடங்களில் வந்து மழை காலங்களில் வந்து இந்த ஈக்கக்கூடிய இந்த படிகள் எல்லாமே வந்து அமிழக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது இந்த இடத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்படின்னா இந்த இடங்கள்லாம் மழை காலங்களில் வந்து ஃபுல்லாகவே நீர்களால் மூழ்கி காணப்படுமா, அந்தளவுக்கு மழை பெய்யுமா இந்த இடங்களில். ஓகே, இன்றைக்கி வந்து மழை காலங்களில் வந்து தண்ணீர் வந்து கூட காணப்பட்டுச்சுன்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல இப்போ சாதாரணமாக நார்மலாக தான் இருக்குது. மழை தண்ணீர் வந்து கூட காணப்பட்டுன்னு சொன்னால், இப்படி ஒரு ஓடம் வந்து மாதிரி ஒரு அங்கிள் வந்து செஞ்சு வச்சுக்கிறாரு. அதில் தான் இப்படி பயணிப்பாங்க பாருங்கள். நீட்டாக மூங்கிலால் ஆக்கப்பட்ட ஓடம் உண்டு, அதில் தான் இந்த அங்கிள் வந்து ஆக்களை ஏற்றி கொண்டு அப்படியே பயணிக்கிறார். இது வந்து அந்த மழை சீசனில் வந்து இந்த இடமெல்லாம் தாண்டும், இந்த கட்டெல்லாம் ஃபுல்லாகவே தாண்டும். இப்படி தாண்டா இது மாதிரி ஓடத்தை பயன்படுத்தி தான் பயணிப்பாங்க. பண்டைய காலங்களில் வந்து இதே மாதிரி தான் பயணித்தாங்க. ஈனிக்கும் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா பாறைய மூங்கில் மரத்தை வெட்டி நீட்டாக வெட்டி அதை அப்படியே வச்சு தான் பயணிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஆறை வந்து ஃபுல்லாகவே நடந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து போயிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு நான் வந்து ஆத்தூருக்கு வந்து போயிட்டு கொண்டிருக்கிறோம். இது வந்து எப்படின்னு சொன்னால், டிஸ்கவரி சேனல் எல்லாம் வந்து எமர்சன் காடுகளில் வந்து அந்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களே அதை மாதிரி இருக்குது. ஆனால் பெரிய ஆலமண்டியில் பாருங்கள், காலில் முட்டங்கால அளவுக்கு கூட தண்ணீர் இல்லை, நல்லா இருக்குது. தண்ணீர் வந்து ரொம்ப கூலாக இருக்குது. கீழே வந்து நிறைய கூழாங்கற்களெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் அப்படியே போகணும். இந்த சைடில் வந்து படியில் போகிற இடம் ஒன்று இருக்குது.
இங்கனைக்கு ஒரு தீவு வண்டிக்குது, அதே போல் அந்த சைடில் ஒரு தீவு வண்டிக்குது. நாங்கள் வந்து அப்புறம் இந்த தீவுலுக்கால போவோம், இதெல்லாம் படியால் ஏறி இப்படி போகணும். ஓகே, அப்படி நாங்கள் தண்ணீர் உள்ளுக்கால நடந்து அப்படி அடுத்த சைடில் ஏறி இப்போ ஒரு காட்டுப்பாதை ஊர்லாக போய்த்து கொண்டிருக்கிறோம். காதுக்கு இனிமையாக அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. பாருங்கள் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே போய்த்து கொண்டிருக்கிறோம். போய்த்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குது, காதுக்கு நிஜமாக சுகமாக இருக்குது இந்த சத்தங்கள். படிப்போம் போய்ட்டு போக எப்படி இருக்குன்னு சொல்லி. இது நிறைய தூரம் நடக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன், கிட்ட தான் இருக்குது, சின்ன தூரம் ஒன்று தான். அந்த பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு இடம் ஒன்று தான். நான் பார்க்கல, அழகுன்னு சொல்கிறேன். இது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் சத்தத்தை பார்க்கல ரொம்ப அழகாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய்ட்டு பார்ப்போம். நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். என்னையே மெய் மறந்து கண்ணால் அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன். அதே போல் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குறாங்க, அந்த சத்தம் காதுக்கு இனிமையாகிது. அந்த மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிக்குது, வேறு லெவல் ஆகிருக்கு. இந்த காட்சியை நீங்களும் பார்க்கணுமா அப்படின்னா வாங்க பார்க்கலாம். உண்மையிலுமே ப்ளாக் செய்கிற எண்ணமே போயிருக்கு. அந்த அழகாக பார்த்து கொண்டிருக்கோம், இந்த சத்தங்கள், இயற்கை வேறு லெவல். நீங்களும் அந்த காட்சியை பாருங்கள். 1 2 3. இதுதான் அந்த அழகான போபத்தல்ல நீர்வீழ்ச்சி. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, இதை போபத்தல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சிங்கள மொழியில் போபத்தல்லைன்னு சொன்னால் அரசிலை நீங்கள் கண்டிருப்பீங்க. அரசிலையிட நுனித்துண்டு அந்த மெல்லிய இதாக இருக்குது. அந்த மெல்லிய இருக்கிறது தான் இந்த இடத்துல இருந்து அப்படியே பறந்து படிக்கட்டுகள் மாதிரி அழகாக கீழே வடிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ அதில் இந்த இடங்களில் தெட்டியாக இருக்குது. நான் ஏலும்டா வாட்டர் ஃபால் கிட்ட போகிறேன். இந்த சைடால் தான் வாட்டர் ஃபால் கிட்ட போகணும். இதில் ஆபத்தான விடயம் என்னான்னு சொன்னால், இந்த வாட்டர் ஃபால் ரொம்ப ஆபத்துன்னு சொன்னால், சகுதியாக மழை பெய்யுதுன்னு சொன்னால் தண்ணீர் கூடிருமா. அதனால் கொஞ்சம் ஆபத்தான ஒரு வாட்டர் ஃபாலாக இது காணப்படுது. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆபத்தான நிகழ்வு சம்பவம் இருக்குது. அது வாட்டர் ஃபால் கிட்ட போய்ட்டு நான் சொல்கிறேன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இப்போ வாட்டர் ஃபால் கிட்ட போக போகிறோம். இதுவும் ஒரு குட்டி தீவு இந்த தீவுக்கால அப்படி வாட்டர் ஃபால் கிட்ட போக போகிறோம். இந்த இடத்துல பார்த்தா நிறைய மலை குன்றுகள் குட்டி குட்டியாக காணப்படுது. அழகாக இருக்கும் பாருங்கள், இவ்வளோ பெரிய மலை குன்றுகள் காணப்படுது. மறைந்து இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று தான் இன்றைக்கி சரியான க்ரௌடாக இருக்குது. அதுதான் சின்ன பிள்ளைங்களெல்லாம் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த போபத்தல்ல நீர்வீழ்ச்சியோட உயரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 மீட்டர் உயரம் கொண்டது. அதே போல் அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 அடி உயரம் கொண்டது தான் இந்த போபத்தல்ல நீர்வீழ்ச்சி. அதே போல் இந்த போபத்தல்ல நீர்வீழ்ச்சியை நீங்கள் கொழும்புலேருந்து பார்க்க வரீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் உங்களுக்கு ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் இலங்கையில் பிற இடங்கள்லேருந்து இந்த இடத்துக்கு வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களாக கூட இருக்கலாம். இந்த இடத்துக்கு ஃபன் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடம் மட்டுமில்லை, இந்த இடத்துக்கு கிட்ட நிறைய நீர்வீழ்ச்சிகள், அதே போல் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் நிறையவே இருக்குது. அதே போல் இந்த போபத்தல் நீர்வீழ்ச்சியில் உங்களுக்கு ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். பிள்ளைகள் குட்டி குட்டி பிள்ளைகள் இருக்கிறேன்னு சொன்னால் சேஃபான முறையில் குளிக்கக்கூடிய மாதிரியும் இந்த இடம் அமைந்திருக்கு. கட்டாயம் நீங்கள் ஒரு 1 டே ட்ரிப் நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த போபத்தல்லைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களோட அனுபவத்தை கீழே கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க.
ஓகே, நாங்கள் வந்து இப்போ வாட்டர்ஃபால் கிட்டே போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது ஒரு கல் குவியலில் அந்த அடுக்கெல்லாம் விழிச்சேன் அந்த இடத்துக்கு தான் போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எல்லாம் மெல்ல போவோம். இறங்கி போகணும், ரிஸ்க் தான். ஆனாலும் இன்னும் சேஃபாக பத்திரமா போகும். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இவ்வளோ கிட்டே இருந்து இந்த அழகை பார்க்கலாட்டி வேலை இல்லை. அதே போல் இன்றைக்கி சோப்பு கொடியும் அடித்து வச்சுருக்காங்க, விலங்குதா. அதனால் அவசரமாக இதை தண்ணி கூட்டினா உயிராபத்துக்கள் இடம்பெறலாம். இந்த கீழே எல்லாம் வந்து ஃபுல்லாகவே அடிபட்டு போயிடும். கீழே குளிச்சு கொண்டிருக்கிறவங்க கூட அடிபட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துக்கெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி வார அளவுக்கு இந்த இடங்கள்லாம் மழை பெய்யுமா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் ஒரு மர்மமான சம்பவம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து 2 காதல் ஜோடிகள் வந்து இருந்தாங்களாம். அதில் வந்து ஒரு காதலன் வந்து காதலியை விட்டு போனதால் அந்த காதலி வந்து காதலனுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாலாம். ஆனால் அவள் ப்ரெக்னென்ட்னு சொல்கிறாங்க. காதலன் திரும்பி வராதன் காரணமாக இந்த இடத்துல தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரோட ஆய்வு வந்து இந்த இடங்களில் வந்து உலா வருவதாகவும் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் சொன்னாங்க. இந்த கதை வந்து எவ்வளோ உண்மையானதுன்னு கூட தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து இப்படி கதைகள் சொல்வதனால இந்த வாரவங்க வந்து இந்த நீர்வீழ்ச்சி கிட்ட வந்து போகிறத வந்து தடுப்பதற்காக வேண்டியும் இது ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாம் அல்லது உண்மை கதையாக இருக்கலாம். இதை பற்றி யாருக்காலும் என்னவாலும் தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க, இந்த கதை வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி. ஓகே, இங்கேருந்து பார்த்தா நான் அங்கே என்ட்ரன்ஸில் இருந்து பார்த்த அந்த இடம் வந்து இங்கேருந்து அழகாக விளங்குது. அதே போல் இந்த இடங்களில் நிறைய மக்கள் வந்து இந்த வாட்டர்ஃபாலை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது. ரத்னபுராவில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு வாட்டர்ஃபால் தான் இந்த குருவிட்டால் அமைந்திருக்க இந்த போப்பத்தெல்ல வாட்டர்ஃபால். நீங்களும் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து இருந்தால் இங்கே வந்துட்டு போங்க. கொழும்பலிக்கிறவங்களுக்கு 2 ஹவர்லேயே இந்த இடத்துக்கு வந்துட்டு போகக்கூடிய மாதிரி சான்சஸ் நிறையவே இருக்குது. கட்டாயம் ஒரு அழகான மறைந்திருக்கக்கூடிய மாணிக்கம் ஒன்று தான் இந்த வாட்டர்ஃபால் போப்பத்தெல்ல. கட்டாயம் நீங்களும் வந்தால் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க. இந்த பின்னால் இருக்கிறது தான் அந்த போப்பத்தெல்ல. திருப்பி நாங்கள் அந்த ஆட்டை வந்து கடந்து கொண்டிருக்கோம். அப்படி போகிறோம்னு சொல்லி ஓகே, நான் வந்து திருப்பி இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா ஃபன் பண்ணி குளிக்கக்கூடிய மாதிரிக்கும். பாருங்கள், இன்றைக்கெல்லாம் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க. அதே போல் இதுகளுக்கெல்லாம் பொடிய மரம்லாம் ஃபன் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. பயிலெல்லாம் அடித்து கொண்டு அவங்களுக்கு சத்தம் கேட்குதா இருக்கும் இந்த இடங்களில். அதே போல் இன்றைக்கி நிறைய மக்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, விளையாடுறாங்க, குளிக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பாருங்கள் இந்த இடத்துல சின்ன பிள்ளைங்களுக்கு குளிக்கிறதுக்கு சேஃப்டியான இடம் உண்டு. அதே போல் மேலே குளிக்கிறேன்னு சொன்னால் வழுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி போப்பத்தெல்ல நீர்வீழ்ச்சியை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்துவிட்டோம். திருப்பி நான் பைக் பாக்கிட்டே வந்துட்டேன். இன்றைக்கி இருந்து அப்படி இன்னொரு இடத்துக்கு தான் போகிறேன். உங்களுக்கும் இந்த போப்பத்தெல்ல நீர்வீழ்ச்சியை காட்டின இந்த vlog வந்து பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதே போல் அடுத்த காணொலியில் சந்திப்போம். ரத்னபுராலே ஒரு இடத்துக்கு தான் போகிறேன். அது என்னான்னு சொல்லி அடுத்த காணொலியில் பாருங்கள். அப்படின்னு அடுத்த காணொலியில் பார்ப்போம். பாய் பாய் பாய்.